மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா என்னை பகச்சுக்கிட்டு உன் அண்ணனையும் உன் அண்ணியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தனா உனக்கும் இடம் இல்லாம போயிடும், அவங்களுக்கும் இடம் இல்லாம போயிடும். என் தம்பியை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். என்னை மீறி நீங்க உள்ள வந்து பாருங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம மல்லி வந்து உள்ள வரதும் வராதும் அப்புறப்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க என் அண்ணன்கிட்டயும் அன்னிக்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க, கேட்டே ஆகணும். அவங்க எந்த ஒரு தவறும் செய்யல, என் வீட்டை தேடி வந்தாங்க. அவங்களை உள்ள வாழ்றதுக்கும் வரவேணான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல. ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து சொல்றாங்க. ஆனா ராஜேஸ்வரி பார்த்தா அது முடியவே முடியாது, உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு கூடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட பார்த்தா, ஏன் வாட்ச்மேன் இங்க பாரு, இவங்க யாரும் உள்ள வரக்கூடாது, அந்த மாரி வந்தாங்கன்னா உனக்கு வேலை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை வேற மிரட்டுறாங்க. என்னமே புரியலங்க நம்ம பாபுக்கு. மல்லி வேணாமா, நீ உள்ள போ, எங்களால உனக்கு பிரச்சனை வேணாம், நீ கடைசி வரையும் இந்த வீட்டுல தான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து மல்லிக்கு சொல்றாங்க. சோ நம்ம நாகு மல்லி ரெண்டு பேரும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம பாபு பாத்தீங்கன்னா மல்லி நாங்க கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கிட்டே கிளம்புறாங்க. மல்லியால அதை ஏத்துக்கவே முடியல. அண்ணன் என்ன மன்னிச்சிருந்தா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன், இவங்க எல்லாம் இருக்கிற வரையும் இந்த வீட்டுல நான் நல்லபடியா வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. ஆனா நாகு பாத்தீங்கன்னா மல்லி நீ எதுக்கு கவலைப்படாத மல்லி, அண்ணி நான் இருக்கேன், கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நான் வரப்போறேன், அப்ப இந்த நாகு யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகு ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாங்க நம்ம மல்லி கிட்ட. இதுக்கப்புறம் வெண்பா மல்லி ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க. நம்ம பாபு பாத்தீங்கன்னா நாகு என்ன நாகு இங்க நடக்குது, மல்லி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காளா, அப்ப விஜய் மாப்பிள்ள வந்து மல்லியை தன்னோட மனைவியா ஏத்துக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பாபு வந்து நாகு கிட்ட புலம்பிக்கிட்டு போறாங்க. நாகு வந்து யோ கொஞ்ச நேரம் அமைதியா இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீதான். எப்ப மல்லியை அந்த வீட்டை விட்டு வர சொன்னியோ அப்பத்துல இருந்து மல்லிக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துருச்சு. இப்ப விஜய் தம்பியும் வந்து மல்லியை வந்து ஏத்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான். ஆனா ஒண்ணு மட்டும், கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நான் வரதான் போறேன், வந்து மல்லியோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கதான் போறேன், அது நீங்க வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு வந்து சொல்றாங்க. பாபு வந்து ஏ நாகு எனக்கு அதை பத்தி கவலை இல்லடி, நீ எப்படியாவது மல்லியோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ வச்சுட்டுனா எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நீ எப்ப வேணாவா, ஆனா நம்மளால அவங்க வீட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து நாகு கிட்ட சொல்றாங்க. நாகு வந்து யோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், மல்லியை நல்லபடியா நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகு ஒரு பக்கம் சொல்றாங்க. சோ இதுல இருந்து கண்டிப்பா நம்ம நாகு வந்து கூடிய சீக்கிரத்துல மல்லியோட வீட்டுக்கு வர போறாங்க. இந்த ராஜேஸ்வரியோட விருப்பம் இல்லாமலே அந்த வீட்டுல வந்து வாழதான் போறாங்க. நம்ம மல்லிக்கு சப்போர்ட்டிவா நம்ம நாகு இருக்க போறாங்க. விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறது நம்ம நாகு தான். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.